ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே டேஸ்ட்டான மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துக்கலாம். 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 10 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 2 தக்காளி, ஒரு குட்டி லெமன் சைஸ் புளி நான் சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அப்புறம் 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 4 பல் பூண்டு. இது வந்து நம்ம எண்ணெயில் வதக்கிறதுக்காக. அப்புறம் மஞ்சள் தூள், வீட்டிலேயே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், அப்புறம் மல்லித்தூள். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் மீன் எடுத்துக்கலாம். நான் வந்து பாறை மீன் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். வாங்க இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அடுப்பத்தை வச்சு நம்ம மண் பாத்திரத்தை வச்சுக்கலாம். நான் வந்து எப்போவுமே இந்த மீன் குழம்பு வைக்கிற சட்டியில் தான் வைப்பேன், மண் சட்டியில் தான் வைப்பேன். இதில் வைக்கும்போது நமக்கு வந்து அந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல திக்காக இருக்கும் இந்த பாத்திரம். நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது இது சூடாயிடுச்சு. இதில் எண்ணெய் ஊற்றி ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த டைமில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போது கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்ச பூண்டு, இஞ்சி இது 2யுமே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணுறது வந்து பேஸ்ட்டாக அரைக்கிறதுக்காக தான், குழம்புல சேர்க்குறதுக்கு. அதனால இதெல்லாம் ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை. நம்ம லைட்டாக ஒரு 70% வதங்கினாலே போதும் நமக்கு. ஏன்னா நம்ம பேஸ்ட்டாக அரைக்க தான் போகிறோம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எப்போவுமே நீங்கள் எந்த டிஷ் செஞ்சாலுமே வெங்காயம் வந்து நல்லா பொரியிற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நமக்கு நல்லாயிருக்கும். இப்போது வெங்காயம் வதங்கிருச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் நான் உப்பெல்லாம் எதுவுமே சேர்க்கலை வதங்கிறதுக்காக, ஏன்னா நம்ம அரைக்க தான் போகிறோம். இப்போ தக்காளி நல்லா வதக்கியாச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், அப்புறம் மல்லித்தூள். அவ்வளோதான். இதை நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து இந்த மாதிரி எண்ணெயிலே பொரிஞ்சு வரும்போது நமக்கு அரைச்சி அதை பேஸ்ட்டாக ஊற்றும் போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். அதனால தான் நம்ம மசாலாவும் இதுலேயே சேர்த்துக்கிறோம். இப்போது இது நல்லா வதங்கிருச்சு. நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து குழம்புக்கு தேங்காய் சேர்க்கலை, தேங்காய் சேர்க்காம தான் வைக்கிறேன். அதிகபட்சம் நான் எப்போவுமே மீன் குழம்புக்கு தேங்காய் சேர்க்க மாட்டேன். ஏன்னா நம்ம இந்த மசாலா அரைச்சி போடும்போதே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், தேங்காய் போடவே தேவையில்லை. இப்போ இதை கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. அடுத்து நம்ம மீன் குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் சூடாயிடுச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டிங்கன்னா போதும். ஏன்னா நம்ம வந்து அந்த பேஸ்ட் அரைக்கிறதுக்கு வந்து வெந்தயம் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால 1/4 டீஸ்பூன் போட்டால் போதும். இப்போ அது பொரிஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை சேர்த்தாச்சு. அதுவும் நல்லா பொரிஞ்சிருச்சு. நான் வந்து 2 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நான் 2 சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு 10 பல் பூண்டு நீல வாக்கில் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் நம்ம முழுசாக அப்படியே சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நம்ம அரைக்கிறதுலேயும் யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால கொஞ்சம் கம்மியாகவே நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது இது நல்லா வதங்கிருச்சு. நல்லா மிளகாயெல்லாம் வெடிக்குது. இந்த டைமில் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயத்தை வந்து வதக்கிக்கோங்க.
நம்ம ஃபஸ்ட்டு பெருசாக வெங்காயம் போட்டோம், ஏன்னா அரைக்கிறதுக்காக போட்டோம். இப்போ வந்து நம்ம வதக்குறனால நல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்துட்டு அதிலே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், இந்த மசாலா தேங்காய் போட்ட மாதிரியே தான் இருக்கும். நமக்கு தேங்காய் போடுறத விட இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த டைமில் நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து நல்லா இந்த அளவுக்கு நல்லா கொதித்து எண்ணெயிலேயே வதங்கி வரணும். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். நான் வந்து அதிகமாக புளி சேர்த்துக்க மாட்டேன், லைட்டாக தான் சேர்ப்பேன். ஏன்னா ரொம்ப புளிப்பு அதிகமாயிருன்றனால கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நான் ஒரு செம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி நல்லா குழம்ப வந்து கொதிக்க விடுங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, மசாலா பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க மீன் சேர்த்துக்கலாம். குழம்புக்கு எப்போவுமே நான் தலை பீஸு, வால் பீஸ், அப்புறமா சென்ட்ரு பீஸும் கொஞ்சம் போட்டுக்குவேன். அப்போது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். எல்லாமே கலந்து தான் சேர்த்துக்குவேன். இப்போ நம்ம மீன் எல்லா பீஸையும் எடுத்து போட்டுடலாம். போட்டுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா இப்போவே நம்ம ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அப்புறமா மீன் வெந்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணால் மீனெல்லாம் உடஞ்சிரும். அதனால் இப்போவே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக மல்லித்தழை தூவிக்கலாம். மல்லித்தழை தூவி விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. இப்போது 5-6 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. நான் வந்து சிம்லேயே தான் வச்சேன். மீன் போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிச்ச உடனே நீங்கள் சிம்மில் வச்சுருங்க. இப்போது நமக்கு மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா மீனும் வெந்துருச்சு. ரொம்ப நம்ம கிண்டி விட்டோம்னா மீனெல்லாம் உடஞ்சிரும். அதனால் லைட்டாக கிண்டி விட்டால் போதும். இப்போது நம்மளுக்கு டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அதிகமாக எப்போவுமே மீன் குழம்புல புளி சேர்க்காமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்காயும் சேர்க்காமல் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அடுத்து நான் இது கூடவே மீனும் வறுத்துக்கிறேன். இதோட ரெசிபி வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். இதுவும் வறுக்கிறதுக்கும் நான் பாறை மீன் தான் எடுத்திருக்கேன். இதில் முள் அதிகம் இருக்காது, முள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். குழந்தைங்களுக்கெலாம் சாப்பிட ஈஸியாக இருக்கும். அதனால் வறுத்து எடுத்துக்கிறேன். நான் இன்றைக்கி மீன் குழம்புக்கு இட்லி தான் செஞ்சுருக்கேன். இட்லி, மீன் குழம்பு, மீன் வறுவல். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பாடு, சப்பாத்தி, இட்லி, தோசை எது வேணாலும் இந்த மீன் குழம்புக்கு சாப்பிட்லாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.